மீனராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஏப்ரல் 14 இருந்து சொந்த குடும்பமே உங்களுக்கு எதிரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிரி ஸ்தானத்தில் உள்ள கிரகமான சூரியன் குடும்பஸ்தானத்தில் போய் உச்சமாகிறார். அப்போ சொந்த குடும்ப நபர்கள்னாலே பாதிப்புக்குள்ளாகப்பட வேண்டிய ஒரு காரியம், ஒரு அவசியம். அதே மாதிரி சொந்த குடும்ப நபர்களே இவங்களை எதிரியாக பார்க்குறது, இவங்களை புரிஞ்சுக்காமல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சொந்த குடும்பத்துக்கான கடன் வாங்குறது, கடன் வாங்கி ஒரு கடன் பிரச்சனைக்குள்ளே போய் மாற்றுறது, இவங்களுடைய உடல்நிலை, ஒரு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டியது அவசியம். பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் செய்ய போகுது? ஸோ என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது, நல்லா கேட்டிங்க. சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் கடன் ஆனாலும் இந்த பக்கம் பணம் வந்துடும். ஸோ கடனை சமாளிக்க முடியும், வீட்டு செலவை சமாளிக்க முடியும், ரொட்டேஷன் ப்ராப்ளம் வராது, ஃபினான்ஷியல் ஒரு கிராஷ்குள்ளே போய் இவங்க மாட்ட போகிறதில்ல, சமாளிக்கிற அளவுக்கு கையில் பணப்புழக்கம் இருக்கும். கையில் பணம் இல்லை, பணத்துக்கு பஞ்சங்கிற நிலைமை வராது. இவ்வளோ நாள் இருந்தால் கூட அது மாறும். ரெண்டாவது ஒரு விஷயம், வேலை இருக்குமா இருக்காதா, வேலை என்ன ஆகும்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலைங்கிறது இருக்கும். ஜாபில் நம்ம நிரந்தரமாக உட்காந்துட்டோம், இங்கேருந்து நம்மளை யாரும் வந்து வெளியில் போக சொல்ல, அதில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும், உள்ள ஹியூமிலேஷன் இருக்கும், அதெல்லாம் வேறு. ஆனால் வேலை இருக்கும், வேலை மூலமாக சம்பளம் வரும். இந்த ரெண்டும் வந்து மித்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு காப்பாற்றும். ஏன்னா மணி இருந்தாலே ஒரு 90% பிரச்சனைகள் வந்து சமாளிச்சிடலாங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த பணங்கிறது இருக்கும்.